ஜெபத்துல நீ ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. பைபிள்ல சில வார்த்தைகள் எல்லாம் இன்டைரக்ட் மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? திருவிருந்த தவறான முறையில எடுத்தனாக்கா 3 தண்டனைகள்ல ஒன்னு சொல்லிருக்குது. ஒன்னு பலகீனம், ஒன்னு வியாதி, அப்புறம் நித்திரை. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல கடைசி பார்த்தா நித்திரை அடைந்தவர்களை குறிச்சு நீங்க அழுகிறது எனக்கு துக்கமா, அது துக்கமா இருக்குது, நீங்க அப்படி அழக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. நித்திரை அடைந்தவர்களை குறித்து அப்படின்னா தூங்கிட்டு குறித்து என்ன சொல்லுது? செத்து போனவங்களுக்கு தான் நம்முடைய தமிழ் புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புல நித்திரைன்ற வார்த்தையை கொடுக்கறாங்க. தண்டனைகளில சாவுக்கு நித்திரைன்ற வார்த்தையை கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஜெபம் சொல்லும் போது அந்த ஜெபத்துல விழித்திருங்கள்னாக்கா அலர்ட்டா இருங்கள்னு அர்த்தம். ஜெபத்துல உற்சாகமா இருங்கள்ன்றதுக்கு தான் அந்த மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அர்த்தத்தை இஷ்டம் போல எடுத்துட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதுலதான் வர்ற பிரச்சனை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கண்ணை மூடனுடைய நோக்கம் என்னன்னா எண்ணங்கள் சிதறாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும். உன் சரீர கண்ல அவரை பார்க்க முடியாது, அதனால சரீர கண்ணை மூடி இருதய கண்ணை நீ திறக்கலாம். அதுல கல்வாரி காட்சியை பார்க்கலாம், இயேசு உனக்காக வேதனைப்படுகிறத பார்க்கலாம். அதுக்குதான் உன்னை கண்ணை மூட சொல்றது. எண்ணங்கள் சிதறாம இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆகவே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த படத்துக்கு முன்னாடி கை கூப்பி வணங்க கூடாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ உயிருள்ள ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலனே அதுதான். ஏன் கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க? சனிக்கிழமை தான் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஓய்வு நாள் இல்லையா? அப்புறம் ஏன் கிறிஸ்தவங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க? காரணம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பிரதானப்பட்ட ஒரு நாள் என்ன? உயிர்த்தெழுந்த நாள் தான். அவர் மாத்திரம் உயிரோடு கூட இல்லைன்னா இன்னைக்கு மற்ற தெய்வம் வந்தது செத்ததுன்னு மாதிரி கதை முடிச்சிட்டு போயிடும். நமக்கு இருக்கிற தைரியம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில நம்முடைய ரத்த சாட்சியை மறிக்க கூட தைரியம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவர். அவர் என்னை கவனிக்கிறார். அவருடைய பார்வையில நான் இந்த வேதனையை அனுபவிக்கிறத அவர் கவனிக்கிறார். அதுதான் உங்களுக்கு தைரியப்படுத்துது, அதுதான் உங்களை பலப்படுத்துது. ஆகவே நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம்ன்றதுனாலதான் அவர் உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிச்சாங்க. சனிக்கிழமைக்கு பேரு ஓய்வு நாள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு நாள்ன்றாங்க. தவறு. அது ஓய்வு நாள் சொல்லக்கூடாது, அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அதனால தானே யோவான் சொல்லும்போது சொல்ல, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவியிலே நிரப்பப்பட்டேன் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் போது அப்பதானே தரிசனத்தை பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில அது நடந்ததுன்றதுக்காக தான் அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய நாளிலே ஆவியிலே நிரப்பப்பட்டேன். அது கர்த்தருடைய நாள் தான் சொல்லணுமே தவிர ஓய்வு நாள் சொல்லக்கூடாது. ஓய்வு நாள் பள்ளின்னு சொல்லுவாங்க, தவறு. அது சண்டே ஸ்கூல்னு சொல்லலாம், ஞாயிறு பள்ளி அப்படின்னு சொல்லலாமே தவிர ஓய்வு நாள் பள்ளின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாள் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய நாள். ஆனா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். 6 நாள் நீ வேலை செஞ்ச, 7வது நாள் நீ ஓய்ந்திருக்கணும்னு சொன்னதுனால அது ஓய்வு நாள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ஓய்வு நாள் இல்ல, கர்த்தருடைய நாள். ஆகவே நீ அந்த நாள்ல ஓய்ந்திருக்க கூடாது. ஆவிக்குரிய காரியத்தை நீ சிந்திக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை நீ கதைக்கணும், ஆராதனைக்கு போகணும், தேவனை துதிக்கணும், ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அந்த நாளில மெடிடேஷன் பண்ணணும். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல முழு நாளும் டிவியில முன்னாடி உக்காந்துட்டு இருக்காத. கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்குரியது. ஆகவே நீ அந்த நாளில கர்த்தருடைய காரியத்தை சிந்திக்கணும். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் அந்த நாளை ஆராதிச்சாங்க. அந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிச்சாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தவர். ஆகவேதான் ஃபுல் காஸ்பல், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூன்றையும் நினைவு கூறும்படி மற்றவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லிட்டு போயிட்ட அப்புறமேல அவருடைய இறந்ததை குறிச்சோ மற்றதை குறிச்சோ அவன் தெரியாம போயிடுவான். அவன் உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியாம போயிடுவான். இயேசு தெய்வம் ஏற்றுக்கிட்டு போயிடுவான். அப்புறம் அதுக்கப்புறமேல பிரச்சனை வரும்போது மந்திரிக்க ஓடி போயிடுவாங்க. ஏன்? இப்ப அந்த தெய்வம் எங்களை நடத்தலையே, அவர் உயிரோடு இருக்கிறாரா தெரியாது. அதனால்தான் நீ யாருக்கு இயேசுவை பத்தி சொன்னாலும் சரி, முழு சுவிசேஷம் அவருடைய பிறப்பை சொல்லு. ஏன் இந்த உலகத்துல அவருக்கு பிறக்கணும்? அவர் மரித்ததை சொல்லிட்டு கையோட அவன் போறதுக்குள்ள போயிட்டானா கூட பிடிச்சி நிறுத்தப்பா அவர் உயிரோடு இருக்கிறாருப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுரு.
இல்லைன்னா செத்த தெய்வமாவே அவன் ஏற்றுக்கொண்டு போயிடுவான். இந்த குட் ஃப்ரைடே சமயத்துல எல்லாம் நீங்க பாருங்க, நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகளை குறித்து உள்ள பிரசங்கம் நீங்க கேட்பீங்க. அதோட முடிச்சு ஆசீர்வாதம் கூறிடுவாங்க. சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த குட் ஃப்ரைடே சமயத்துல மைக்குக்கெல்லாம் கூட கருப்பு துணி போட்டு மூடி விட்டுருவாங்க. மைக்குக்கெல்லாம், ஆல்டருக்கெல்லாம் கருப்பு துணி போட்டு வச்சிருவாங்க. செத்து போனதை அடையாளத்துக்கு தானே கருப்பு துணி போடுவாங்க. அத நாளை நாம தியானிக்கிறதுக்கு தான் திருச்சபையில இந்த குட் ஃப்ரைடே கிறிஸ்துமஸ் வைக்கிறாங்களே தவிர அந்த நாளில இயேசு சாகல. 25ஆம் தேதி டிசம்பர்ல அவர் பிறக்கல. அவர் பிறந்ததை நினைவு கூறுவதற்கு உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு நாளை எடுத்தாங்க. அந்த நாள் எல்லாருக்குமே வசதியா இருந்ததுனால எல்லாரும் அந்த நாளில அந்த காரியத்தை நினைவு கூறதுனால நமக்கு தவறே இல்லை, அது பிழை அல்ல. ஆனா டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி இயேசு பிறக்கல. அப்படிப்பட்ட சரித்திரம் இங்க கூறப்படல. அப்போ ஏன் இதை நம்ம செய்யறோம்? நினைவு கூறுதல். எந்த நாள்ல வேணாலும் நம்ம நினைவு கூறலாம் இயேசுனுடைய பிறப்பை, இயேசுனுடைய மரணத்தை. அப்போ குட் ஃப்ரைடே சமயத்துல ஐயோ உயிர்த்தெழுதலை பத்தி எப்படிங்க சொல்றது? அது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய பிரசங்கங்க. அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர். இப்ப போய் குட் ஃப்ரைடேல போய் உயிர்த்தெழுதான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே. குட் ஃப்ரைடே சமயத்துல இயேசுனுடைய பிறப்பை சொல்லணும், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலையும் சொல்லணும். அதான் பூர்ண சுவிசேஷம். ஆகவே இந்த முழு சுவிசேஷம், பூர்ண சுவிசேஷம் சொல்றது இயேசுனுடைய பிறப்பும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிச்சுதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிர்த்தெழுந்த ஒரு தேவனாய் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு அடிப்படை இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த 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 ரட்சிப்பை, அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கணும். திருச்சபையுடைய அஸ்திபாரமே இந்த மனம் திரும்புதல் தான் ஆரம்பிக்குது. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். அப்போ மனம் திரும்புதல் தான் என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்றது? முதலாவது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நீ உறுதிப்படுத்திக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவங்களை அறிக்கை செய்தோமானால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராய். நீ மன்னிப்பு கேட்டேனா அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நீ மன்னிப்பு கேட்டது உண்மையானதான் இந்த வசனத்தின்படி அவர் மன்னிக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு மன்னிக்கிற தேவன் அல்ல. நீ எப்ப கன்ஃபஸ் பண்றியோ, எப்ப நீ கேட்டியோ அப்பவே மன்னிக்கிறார். இப்ப தனிப்பட்ட முறையில கவுன்சிலிங் வந்த போது ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் நாங்க மனுஷங்கிட்ட போய் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா? ஃபாதர் கிட்ட போய் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா? அதுல என்ன பிழை இருக்கிறது? அப்படிலாம் கேட்டாங்க. நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க. வாசவத்துல நல்ல கேள்விகள் தான், புரியாதனால தான் அந்த கேள்விகள். மனுஷனிடத்துல மன்னிப்பு கேட்க கூடாது. அதே மாதிரி செத்து போன செயின்ட்டுகளோடு மன்னிப்பு கேட்க கூடாது. ஏன்னா அவங்கள செத்து போனவங்க. ஆனா இயேசு கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கிறோம்? காரணம் அவர் உயிருள்ளவர். அவர் செத்தார் தான், ஆனா உயிரோடு கூட இருக்கிறார். அவங்க கிட்ட மனம் விட்டு நம்ம நேரா பேசலாம். அப்ப சிலர் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு மீடியேட்டர் அவசியமாச்சே, யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தர் வேணுமே, நம்ம அவ்வளவு தூரம் அவர்கிட்ட நெருங்க முடியாது, பிதா கிட்ட நெருங்க முடியாதுன்றதுக்காக தான் குமாரன் அனுப்பினார். இவர்கிட்ட நீ நெருங்கலாம், இவரோடு நீ பேசலாம், இவரோடு கதைக்கலாம், இவரை சிநேகிதனாக நீ பாவிக்கலாம். சொல்லுது இல்லையா, நான் சிநேகிதனை போல அவனிடத்துல முகமுகமாய் நான் பேசினேன். அவருக்கு ரொம்ப ஆசை, அது சிநேகிதன் கிட்ட பேசுற மாதிரி மனம் விட்டு பேசணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நாம கூட அந்த மாதிரி பேசலாம் சிநேகிதனாக. வாட் a friend we have in Jesus, இல்லையா? எவ்வளவு நல்ல ஒரு சிநேகிதன் எனக்கு உண்டு. நல்ல தெய்வம் அவர் சொல்லல, நல்ல சிநேகிதன். ஏன்னா சிநேகிதன் கிட்ட மனம் விட்டு பேசுற மாதிரி பெத்தவங்க கிட்ட கூட பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ சில ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பையன் ஏன் இப்படி இருக்கிறான் என்னன்னு தெரியல, அவன் யாருகிட்ட நெருங்குறானோ அவங்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, விஷயம் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு வாங்க. காரணம், அநேக ரகசியங்களை மனம் விட்டு நண்பர்கிட்ட பேசலாம். அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட மனம் விட்டு பேசுமா. ஐயா என்கிட்ட மனம் விட்டு பேசு, நான் நண்பனாய் உனக்காக இருக்கிறேன். அப்போ பிதா கிட்ட நெருங்க முடியாதுன்றதுக்காக தான் குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். இவரோடு நெருங்கலாம், இவரோடு பேசலாம். அப்ப நமக்கு மத்தியஸ்தம் மரியாளோ ஆண்டனியோ தேவையில்லை. இயேசுவே நமக்காக மீடியேட்டரா இருக்கிறார். என்ன வேதத்துல ரெஃபரன்ஸ் அது? 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. தெளிவா சொல்லி இருக்குதே, மீடியேட்டர் ஒருத்தர் தான், அது இயேசு கிறிஸ்துன்னு தெளிவா சொல்லி இருக்குது.
ஆகவே உன்னுடைய காரியங்களை மனம் விட்டு இயேசுவிடத்துல பேசலாம். கன்ஃபஸ் பண்றது இயேசுகிட்டே சொல்லலாம். நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னியும் என்று சொல்லி நீ கேட்கலாம். அப்போ மன்னிப்பை உடனே அருளுகிறவர் இயேசு. அவருக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் இருக்குது, உடனே மன்னிப்பை கொடுப்பார். அப்போ நீ இயேசு கிட்ட உன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தது உண்மையானால் இந்த வசனத்தின்படி அவர் மன்னிப்பு கொடுத்ததும் உண்மை. ஏன் வசனம் பொய் சொல்லாது. கர்த்தருடைய பைபிள் என்ன சொல்லுது? வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். பொய் பேச தேவன் ஒரு மனுஷன் அல்ல. நீ உன் சொல்லுவேன், அவர் இன்னொரு தடவைக்கு நீ செய்யாம போயிடுவேன். அது மனுஷன் புத்தி. ஆனா தேவன் சொன்னால் சொன்னபடி செய்வார். உன்னை மன்னிக்கிறேன்னா நிச்சயம் மன்னிக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ என்னைக்காவது ஒரு தனி இடத்துல அல்லது கூட்டத்துல ஆராதனையில நீ உணர்ந்த சமயத்துல ஆண்டவருடைய சமயத்துல, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னைக்காவது நீ அழுது இருந்தனாக்கா, ஜெபிச்சிருந்தனாக்கா, அந்த நிமிஷத்துல கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. அப்படி நீ செஞ்சிருக்கிறது உண்மையானா இந்த வசனத்தின்படி உனக்கு உறுதி கிடைச்சிருச்சு. ஓ ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நான் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். இப்ப சிலருக்கு என்னன்னா, இந்த பாருங்க, நான் மத்தவங்க மாதிரி விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை குற்றம் செய்யல, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, எங்க பெற்றோர் உண்டு, இப்படிதான் நான் ஜீவிச்சேன், நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் அதை பத்தி தான் சொல்லுது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மை நாமே ஏமாத்திக்கிற. ஆகவே பாவம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஜென்ம பாவம் நம்முடைய சரீரத்திலே ஊறி கிடக்குது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அவங்க செஞ்ச மிஸ்டேக்கு இன்னைக்கு பரம்பரையா அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுதான் ஜென்ம பாவம். பிறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கிரியைகளினால செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்கு ஒரே வழி வேதத்துல சொல்லப்பட்டது இயேசுவின் ரத்தம் தான். இப்ப சிலர் என்ன செய்யறாங்க, கிரியையில பாவம் செய்யறதில்ல, ஆனா கற்பனையில பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. கற்பனையில, இமேஜினேஷன். அப்போ சரீரத்துல நான் பாவம் செய்யலன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போய் படுத்துருவாங்க, நீயும் படுத்துருவ, நீயும் கண்ணை மூடிடுவ. ஆனா உன்னுடைய எண்ண அலைகள் எப்படிலாம் யோசிக்குது தெரியுமா? எப்படி காரியங்கள் எல்லாம் அசிங்கமாலாம் கற்பனை பண்ணி பாக்குது தெரியுமா? அப்போ சிந்தனையில அவர்கள் வீணராய் போனார்கள் வசனம் சொல்லுது. காரணம், உன்னுடைய சிந்தனை பரிசுத்தமாக இல்லை, அவைகள் கழுவப்பட வேண்டும். அப்போ நீ பாவின்றத இப்ப புரிஞ்சுக்கிச்சியா? நீ சரீரத்துல பாவம் செய்யல, சிந்தனையில பாவம் செஞ்சிருக்கிற, உன்னுடைய கண்களிலே நீ பாவம் செஞ்சிருக்கிற. இவைகள் எல்லாம் கழுவப்படணும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாதான் உனக்கு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? முதல்ல பாவத்தை நீ அறிக்கை செய்யணும். சில சொல்றாங்க, நான் வாரம் பாவத்தை அறிக்கை செய்யறேன், போதாதா அப்படின்னு. அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சங்கதி. ஆனா அது மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்றதா இருந்தா அது சரியாக அப்படி இருக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு என்ன செய்து இரக்கம், தேவனுடைய இரக்கம் கிடைச்சிருது. அறிக்கை செய்தவனுக்கு அல்ல. நல்லா கவனிச்சுங்க, பாவத்தை அறிக்கை செய்தவனுக்கு அல்ல, அறிக்கை செய்த பாவத்தை விட்டு விட்டவனுக்கு தேவ இரக்கம் வந்துருது. தேவனுடைய இரக்கம் வந்துருச்சுன்னா உன் பிரச்சனை மாறிடுது. தேவ இரக்கம் வந்துருச்சுன்னா வியாதி சுகமாயிடுது. தேவ இரக்கம் வந்துருச்சுன்னா உன்னுடைய படிப்பில வெற்றி, தேவனுடைய இரக்கம் உன்னுடைய வியாபாரத்தில வெற்றி, தேவனுடைய இரக்கம் உன்னுடைய வியாதியில சுகம், எல்லா காரியத்திலும் வெற்றி. தேவ இரக்கம் இருக்கணும். ஆகவே அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரே வழி, நீ பாவத்தை ஒத்துக்கொண்டா மாத்திரம் போதாது, அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். இதுதாங்க திட்டவட்டமா சொல்லுது. இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையான்றது உனக்கு தெரியும்.